Hi students, I am Thamarasan here. நம்ம இன்னைக்கு 12th standard physicsல lesson 6 ray opticsல பார்க்க போற topic relation between small f and capital R. Focal lengthக்கும் radius of curvature-க்கும் இடையில இருக்கக்கூடிய relation நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டாபிக் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறமா போலாம். The paraxial rays and marginal rays இதை பத்தி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த ரிலேஷனுக்கு போலாம். சரியா? இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு கான்கேவ் மிரர் எடுத்திருக்கிறோம். இங்கே இந்த சோர்ஸ்ல இருந்து parallel rays வருது. ஒரு ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு நியரா இருக்கு, இன்னொரு ரே கொஞ்சம் தள்ளி இருக்கு. அது ரெண்டும் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் இஸ் பாஸ் த்ரூ த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் ரேஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் கைண்டு என்னது? பாராக்சியல் ரேஸ். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? சரி, இப்போ இதில் நமக்கு இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு வெரி க்ளோஸாக வரக்கூடிய அந்த ரேயை பார்க்குறோம். அந்த ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பை த கான்கேவ் மிரர் இட் இஸ் பாஸ் த்ரூ எ பாயிண்ட் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ். அந்த பாயிண்ட்டை தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த ரேக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கும்? இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு க்ளோஸாக வரும், பேரலாகவும் க்ளோஸாகவும் வரும். நமக்கு வெரி க்ளோஸ் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். இப்போ இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம ஐ அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் நமக்கு இன்னொரு ரே மார்ஜினல் ரேயினுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஸ்மால் ஆங்கிள்ஸாக இருக்கும் நமக்கு. சரியா? அப்போ இதில் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் அது வந்து இந்த போலுக்கு வெரி க்ளோஸாக இருக்கும். இதுதான் நம்ம பாராக்சியல் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ அடுத்த கைண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மார்ஜினல் ரே. அப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து அந்த ரே வந்து பேரலாக அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் கொஞ்சம் தள்ளி வரும். இதை கம்பேர் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரியா? அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து தூரம் தள்ளி இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆங்கிள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாராக்சியல் ரேயினுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கம்பேரிட்டிவாக அதிகமாக இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆன் த மிரர் வந்து இந்த பிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரேஸ். சரி, இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் ரே இருக்கு. நம்ம கால்குலேஷனுக்கு, நம்ம ஸ்டடிக்கு இந்த அடுத்த சாப்டர்லாம் எதை கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பாராக்சியல் ரேஸை தான் கன்சிடர் பண்ண போறோம். அதை கொஞ்சம் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கிங்க. அந்த ரே அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு க்ளோஸா வரக்கூடிய அந்த பேரலா க்ளோஸா வரக்கூடிய ரே ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் பாஸ் த்ரூ எ பர்டிகுலர் பாயிண்ட். சரியா? அந்த பாயிண்ட்டும் இந்த மார்ஜினல் ரே ரிஃப்ளெக்ஷனுக்கு பிறகு பாஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்டும் ரெண்டும் சேமா இருக்காது, ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நம்ம ஸ்டடீஸ்க்கு எதை மட்டும் எடுத்துக்க போறோம்னு சொன்னா பாராக்சியல் ரேஸை மட்டும் தான் எடுத்துக்க போறோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ நம்ம டாபிக்கு வந்துடலாம். த ரிலேஷன் பிட்வீன் த ஃபோக்கல் லெங்த் அண்ட் ஆர் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் பார்க்கலாமா? இது நம்ம 10th அந்த ரிலேஷன் நம்ம பார்த்துருக்கோம், இங்க நம்ம டிரைவ் பண்ணி காட்ட போறோம். சரியா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர். நான் கால்குலேஷனுக்கு இந்த கான்கேவ் மிரரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, இதுல சி அப்படிங்கிறது இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த கர்வேச்சருடைய சென்டர். ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரர். ஓகே, இப்போ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரக்கூடிய அந்த ரே எம் அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுது. அதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் ஆன் த மிரர். ஓகேவா? ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் இஸ் பாஸ் த்ரூ த எஃப். ஓகே, எஃப் வழியா பாஸ் ஆகுது. அந்த எஃப் தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரின்சிபல் ஃபோக்கஸ் கேபிட்டல் எஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த சிஎம் அப்படிங்கிறது நார்மல் டு த பாயிண்ட். அந்த மிரருடைய அந்த பாயிண்ட்ல அந்த மிரருடைய சர்ஃபேஸுக்கு நார்மல் எது? இந்த சிஎம் அப்படிங்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணா அந்த பாயிண்ட்டுக்கு ரேடியஸ் வந்து பர்பண்டிகுலரா இருக்கும் அப்படிங்களுடைய அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல இது இன்சிடென்ட் ரே, அதுக்கும் இந்த நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்.
அதை நம்ம ஐ அப்படின்னு சொல்றோம். இது ரிஃப்ளெக்டட் ரே, அதுக்கும் இது நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். From the law of reflection, angle of incident is equal to angle of reflection. அதனால இத ரெண்டையுமே நம்ம I ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த MP அப்படிங்கிறது ஒரு perpendicular line drawn from the M to the principal axis. இந்த principal axisக்கு M ல இருந்து ஒரு perpendicular line வரைஞ்சிருக்கோம், அதுதான் MP. இங்க நம்ம கால்குலேஷனுக்கு இந்த ரெண்டு ஆங்கிளை கன்சிடர் பண்ண போறோம். எந்தெந்த ஆங்கிள் பாருங்க. இந்த ஆங்கிள் MCP அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா I. ஏன்னா இது I அப்படின்னு சொன்னா இதுவும் I. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, அடுத்தது நமக்கு MFP அப்படி அந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு சொன்னா 2I. ஏன் அப்படி சொன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 2I. இது 2I னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் 2I இருக்கும். இந்த விஷயம் புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு தான் கால்குலேஷன் போட போறோம். எந்த ட்ரையாங்கிள்ஸ் MCP அப்படிங்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிளையும் MFP அப்படிங்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிளையும் எடுத்துக்கிட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். கால்குலேஷன் பண்ணலாமா? டெரிவேட்டிவ் பார்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னாக்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். MCP அப்படிங்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதுல tan I is equal to opposite side by adjacent side. ஆப்போசிட் சைடு என்ன அப்படி சொன்னா PM divided by adjacent side வந்து PC. ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் என்ன அப்படி சொன்னா ட்ரையாங்கிள் MFP. அந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு tan 2I, இங்க இருக்கக்கூடிய தீட்டா எவ்வளவுன்னு சொன்னா 2I. அப்ப tan தீட்டா அதாவது tan 2I is equal to opposite side நமக்கு PM divided by adjacent side PF. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு அப்ராக்சிமேஷன் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். என்ன அப்படி சொன்னா இந்த தீட்டா ஸ்மாலா இருந்துச்சுன்னு சொன்னா tan theta is equal to theta. இது ஒரு அப்ராக்சிமேஷன். அதை நம்ம இங்க அப்ளை பண்ணா tan I is nearly equal to I, tan 2I is nearly equal to 2I. இந்த ரெண்டு அப்ராக்சிமேஷனும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணோம் அப்படி சொன்னா இந்த இடத்துல tan I க்கு பதிலா நம்ம I அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேஷனை அப்ளை பண்ணோம்னு சொன்னா அப்போ I is equal to என்ன வரும்? PM by PC வரும். இங்க tan 2I க்கு பதிலா 2I அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேஷன் அப்ளை பண்ணா 2I is equal to PM by PF வரும். ஓகேவா? இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும். என்ன, இந்த ஐயை எடுத்துட்டு இந்த அதனோட ஈக்குவலன்ட் டேர்மை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணா இங்க பாருங்க இந்த ஐயை எடுத்துட்டு அதனோட ஈக்குவலன்ட் டேர்மை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அப்போ 2PM by PC is equal to PM by PF. ஓகேவா? இதுல இந்த PMக்கு PM கேன்சல் பண்ணிட்டோம் அப்படி சொன்னா இந்த PF இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல வரும். அப்போ 2 into PF is equal to PC வந்து இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா நியூமரேட்டருக்கு வரும். அப்போ 2PF is equal to PC. ஓகேவா? சரி, இப்போ இதுல PC அப்படிங்கிறது இந்த P ல இருந்து C வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சொன்னா R. PF அப்படிங்கிறது P ல இருந்து F வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் f. அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். 2 into PF அப்படிங்கிறது அதை எடுத்துட்டு ஸ்மால் f சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். PC எடுத்துட்டு அதனோட ஈக்குவலன்ட் டேர்ம் வந்து கேபிட்டல் R சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப 2F is equal to R. இதுதான் ரிலேஷன். இதை நம்ம இப்படியும் ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது F is equal to capital R by 2. அப்ப இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் f அண்ட் கேபிட்டல் R. அதாவது ஃபோக்கல் லெங்க்த்துக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, இது இந்த டெரிவேட்டிவ் பார்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ல வரும். சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 கைண்ட் ஆஃப் ரேஸ் கேட்கலாம். 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல ரிலேஷன் பிட்வீன் த ஸ்மால் f அண்ட் கேபிட்டல் R கேட்கலாம். படிச்சுக்கிங்க. ஓகே, பிரைம் பிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதுல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thank you my dear students and my friends.